ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வெங்காய பக்கோடா செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சன். பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அலசி பிணையாதீங்க. அது கட்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பிரித்து விட்டுருங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. அது கூட ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி லைட்டாக உப்பு போட்டங்காடி கொஞ்சமாக தண்ணி வேணும் வெங்காயத்துலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம கடல மாவு கொஞ்சம் சேர்த்து அதில் போட்டு பிணையும் போது அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கும், நல்லா மிக்ஸ் ஆகும். கடல மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அரிசி மாவு இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக போடுறதா இருந்தால் 1/2 கப்பு கடலை மாவும் 1/4 கப்பு அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கிக்கோங்க. மறுபடியும் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அதிகமாக தெளிக்கல, லைட்டாக தெளிக்கிறேன். நிறைய ஊற்றுனீங்கன்னா அப்புறம் மாவும் வெங்காயம் ஒட்டாது. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு யூஸ் பண்ணுறேன். நல்லா பிணையும் போதே ஒன்றா சேர்ந்து ஒட்டி வரணும். அப்படி வந்தால் கரெக்டாக இருக்குது உங்கள் பக்கம். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் இந்த கப்பில் போட்டிங்கன்னா ஒட்டுக்க போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சு ஒரு உருண்டையே வர மாதிரி இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ காரம் பத்தல, இப்போ காரத்துக்கு கொஞ்சம் காரப்பொடி போடுறேன். அது கூட கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டையை ஒட்டுக்க வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒட்டுக்க உருண்டையே வரணும். நல்லா அதில் கோட் ஆகிருக்கணும். ஆனியன் வெங்காயத்தில் நல்லா கோட் ஆகிருக்கணும். இப்போ ஒரு ஃபேன் வச்சு நல்லா எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அப்படியே எடுத்து தனித்தனியாக உதிர்த்தி விடணும். ஒட்டுக்க போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். தனித்தனியாக உதிர்த்தி விடுங்க. நான் உதிர்த்தி விடுறேன் பாருங்க, அது மாதிரி தனித்தனியாக உதிர்த்தி விடுங்க. அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு இப்போ எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துன்னா எடுத்துடலாம். இப்போ தயாராகிடுச்சு வெங்காய பக்கோடா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் அனுப்புங்க.
இப்போ தயாரிச்சு சுவையான வெங்காய பக்கோடா நீ வீட்டிலேயே செய்யலாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்குது.